ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்னோ ஈகிள் லார்டு அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 37 அப்புறம் 38ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயின் டீமன் கிளான் அவனுங்க வேலையை காட்டிட்டாங்கிறத பார்க்குறாங்க. அதே நேரத்தில் மோட்டல் வேல்டே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம சிங்கோ ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ்டர் சீனியர்ஸ்னு சொல்லி எல்லாருமே களத்தில் இறங்கிடுறாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கு. திடீர்னு அவங்களோட சீனியர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா டீமன்ஸா மாறுறத அவங்க நோட் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவர் அப்படியே அவரை லாக் பண்ணிட்டு இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு. அங்க வந்து நம்ம வாங் அவரோட இன்செக்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவரை சரி பண்ண ட்ரை பண்றாரு. கொஞ்ச நேரத்திலே அடிபட்டு விழுந்த ஃபெங்கு டீமனா மாறு. அப்பதான் நம்ம யூசி அங்க வராங்க. பிளாக் அயன் டோக்கன் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்க எல்லாரும் இந்த மாதிரி மாறுறாங்க. நம்ம மாஸ்டர்ஸ் இப்ப இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. பிளாக் அயன் டோக்கன் டிராகன் மேன்ஷனோட லிங்க் ஆயிருக்கு. அப்பனா அங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்ல அவங்க நினைச்ச மாதிரி அங்க இருக்கிற நம்ம மாஸ்டர்ஸ் அவங்க அசிஸ்டன்ட் நம்ம குயின்ஸ்னு சொல்லி எல்லாருமே டீமன் போர்ஸ்ல மாட்டிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்ன கொன்னுடுன்னு அவர் ஒரு பக்கம் துடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த பவர்ஸ் இருக்கிற எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கொன்னுக்க முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. நம்மளால நார்மலா இருக்கிறவங்கள அட்டாக் பண்ண மட்டும் தான் முடியும். இது ரொம்ப பெரிய ஆபத்து. நம்ம செயின்ஃபங்லாம் வித்த காட்டுறாரு. இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு அந்த திருட்டு ஜீரோங்க அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஆள் அவங்கள பார்த்துட்டு துரத்த ஆரம்பிச்சிடுறாரு. மரியாதையா இதுக்கான ஆன்டிடோஸை கொடுத்துரு. ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க டீமன் பவர்ஸ் யூஸ் பண்ண போறாங்க. டக்குன்னு வாயிலிருந்து ரத்தம் தான் வருது. செகண்ட் பெஸ்ட் அவங்க பவர்ஸ் அதிகமாக்கிறதுக்காக ஒரு பில் தரதா சொல்லி நல்லா அவங்க மண்டையில மிளகா அரைச்சிடுறான். அவர் அடிச்சு அவங்கள பறக்க விட நம்ம மாஸ்டர் பை அங்க வந்துட்டாரு. அவ என்னோட ஸ்டூடெண்ட், நான் அவளை கவனிச்சிக்கிறேன். அவர் அவங்கள தூக்கி தொங்க விட்டு அவங்க கிட்ட இருக்கிற டீமன் போர்ஸ் எல்லாம் அப்படியே உறிஞ்சிட்டு உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்லு. அவங்களும் எஸ்கேப் போயிடுறாங்க. கலவர பூமியில செகண்ட் பிரிஸ்டும் மோயங்சனும் உள்ள குச்சிடுறானுங்க. இன்னொரு பக்கம் சீட்டும் மறைஞ்சு நின்று அவங்க டீமன் போர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம யூசி கண்ணில் நம்ம சிக்கிடுறோம். நம்ம ஸ்பீடு ஒரு பக்கம் மோயங்சன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. நம்ம மாஸ்டர் இறந்துட்டாரு. நம்ம மாஸ்டர் இல்ல, அது ஓ மாஸ்டர். அவரும் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே நம்ம எர்த் மாஸ்டர் அவனுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காருங்கிறத அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டீமன் டெக்னிக்கை அவனுக்கு யூஸ் பண்ணப்பயே கவுன்சில் இருந்தவங்க அவனை தீர்த்து கட்டணுங்கிற மாதிரி முடிவு பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா மாஸ்டர் அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அவன் என்னோட ஸ்டூடெண்ட், அவனை சரியா கண்காணிக்காம போனது என்னோட தப்பு தான். நான் வேணா அந்த பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிறேன். கவுன்சில்ல ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ஆனா நம்ம எர்த் மாஸ்டர் நம்ம மொயங்சனை விட்டு கொடுக்கறதாவே இல்ல. அவன் கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி டீமன் கிளான் கூட எல்லாம் சேர மாட்டான்னு சொல்லி எவ்வளவோ போராடுறாரு. ஆனா அவங்களும் கேட்கிற மாதிரியே தெரியல. வேற வழி இல்லாம நான் அவனோட கல்டிவேஷனை ஸ்டாப் பண்ணிடுறான். அவன் இன்னுமே மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டான். அவனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவரு சொல்லு. அதுக்கப்புறம் தான் அவனை கட்டி வெளியே தூக்கி போட்டு வந்திருப்பாங்க. ஆனா அப்ப கூட முழுசா அவரோட கல்டிவேஷன் வெயின்ஸ் எல்லாம் அவர் கட் பண்ணிருக்க மாட்டாரு. அவனோட மெயின் மெரிடியன்ஸ் இன்னமும் ஓபன்ல தான் இருக்கு. அவனால இப்ப கூட மார்ஷியல் ஆர்ட் ட்ரைனிங் எடுக்க முடியும். ஆனா டிரான்ஸ்ஜெண்டர் லெவல்ல தான் அடையவே முடியாதுங்கிற மாதிரி அவரு சொல்லு. ஆனா மாஸ்டர் மொயங்சன் இனிமே உங்களை மதிக்கவே மாட்டான். அவனோட மரியாதை எனக்கு தேவையில்லை. அவன் நல்லா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். அதெல்லாம் கேட்ட உடனே அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. மாஸ்டர் நானே உங்களை கொன்னுட்டேன்னு சொல்லி அவன் அப்படியே அலாரமுக்கு செகண்ட் பிரிஸ்ட் அவனை தொட்டவனே அவன் திரும்பவும் டெரரா மாறிடுறான். இந்த பக்கம் நம்ம யூசிசி 2 பிடிச்சிடுறாங்க. மரியாதையா ஓடி போயிடு, என்னோட டார்கெட் அந்த ஜூயிங் தான் அவன் சொல்ல. அவங்களும் டென்ஷன் ஆயிட்டு அவனை அட்டாக் பண்ண போறாங்க. டக்குன்னு ஆள் காணாம போய் அவங்க கழுத்திலே ஒண்ணு வச்சு அவங்கள படுக்க வச்சிடுறான். நம்ம வாட்டர் மாஸ்டரோட டீமன் பவர்ஸ் வர கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கு. நான் கண்டிப்பா அவங்கள ஒருத்தனை மாற மாட்டேன். அவர் அப்படியே அவர் பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் பறக்க விட்டுட்டு ஆள் இறந்துடுறாரு. ஒன்னொரு பக்கம் நம்ம ஈமி மாஸ்டர் லெட்ட வீரியன், இந்த இடம் இல்லைன்னா நான் வாழ்ந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிடும். பவர்ஸ் ஆஃப் பண்ணிட்டு அடி வாங்கியே இறந்துடுறாங்க. நம்ம குயின்சனை வர நம்ம ஸ்னேக் அங்கிள் போராடி காப்பாத்திட்டு இருக்காரு. ஆனா அவராலேயே சுத்தமா முடியல. ஒரு கட்டத்துல வாயிலிருந்து அப்படியே ரத்தமா வந்து அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. குயின்சனும் தப்பிச்சிடறான். ஆள் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட போய் இதை தடுக்க ஏதாவது வழி இருக்கான்னு கேக்கு. டிராகன் மவுண்டைன் மாஸ்டருக்கும் பிளாக் அயன் ஆர்டருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. ஆனா அவரை அதை டிரான்ஸ்பர் பண்ற நிலைமையில இல்ல. அவரை கொன்னா மட்டும்தான் அது உனக்கு சொந்தமாகும். அவரு வர வழி இல்லாம மாஸ்டர் பிடிச்சி கண்ணம்னு அட்டாக் பண்றாரு. அவருக்கும் லைட்டா கான்சியஸ் வருது. இதுக்காக ஒண்ணுமும் வெயிட் பண்ற, உடனே என்ன கொன்னுடு. அவரு ரொம்பவே தயங்கிறாரு. இன்னில இருந்து டிராகன் மேன்ஷன் உனக்கு சொந்தம். இந்த இடத்தை நல்லா பாத்துக்கோ. நம்ம குயின்சன் அவரு நெஞ்சிலே ஒண்ணு வைக்க அவருக்குள்ள இருந்து ஒரு பேட்ச் மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து அது அப்படியே அவருக்குள்ள போயிடுது. ஆள் அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி அங்க இந்த டிவைஸை உடைச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுறாரு. எல்லாரோட பிளாக் ஐன் ஆட்டும் திரும்ப நார்மல் ஆயிடுது. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அந்த டிமன்ஸை துரத்திட்டு போயிட்டு இருக்கு. வழியில நம்ம யூசியை கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க. அவர் நம்ம ஸ்பீடை தடுத்துடுறாரு. இது ஒரு டிராப்பா இருக்கலாம். முன்னாடி போய் அவரே அவங்கள காப்பாத்து. சுத்தி இருந்த டிராப் ஆக்டிவேட் ஆகி அவர் அப்படியே லாக் பண்ணிடுது. மோயங்சன் சயின்டிஸ்ட் கூட அங்கதான் இருக்கானுங்க. இது ஜூயிங்காகவே ஸ்பெஷலா ரெடி பண்ண ஃபார்மேஷன். டீமன் பவர்ஸால மட்டும்தான் இதை தடுக்க முடியும். கொஞ்ச நேரத்திலே அவனோட விச் கார்ட்ஸோடையும் எடுத்து நம்ம ஹீரோ நெஞ்சிலேயே இறக்கிடுறான். அவருக்குள்ள இருந்த ஏன்ஷியன்ட் பிளட் மொத்தமும் அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிருது. நம்ம செங்ஃபங் மாஸ்டர் அங்க வந்துடுறாரு. மாஸ்டர் ஜூயிங் எப்படியாவது காப்பாத்துங்க. அவருக்கு போற வழி தெரியல. மாட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவருக்குள்ள இருந்த டீமன் பவர்ஸை யூஸ் பண்றாரு. அந்த விச் வார்டும் இப்ப ஒரு கைக்கு வந்துடுது. அதுல இருந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்பட அவனுங்களும் அங்கிருந்து காணாம போயிடுறானுங்க.
சூயிங் நீ ஸ்வாட்ல இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம், விச் கார்டோட பாய்சன் ஒன்னு அட்டாக் பண்ணிருக்கும், அதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோனும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹார்பின் லேடி மாஸ்டர் இது அவங்களோட விதி, நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நம்ம ஹீரோயின் என்னால ஹெல்ப் பண்ண முடியுதோ இல்லையோ இந்த நேரத்துல நான் கண்டிப்பா சூயிங் பக்கத்துல இருந்தே ஆகணும்னு சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பெரிய வாக்குவாதமே நடக்குது. நம்ம ஹீரோயின் இப்ப ஏதோ ஒரு இடத்துக்கு வராங்க. இதான் என்னோட முடிவுன்னு அவங்க சொல்ல ஹார்பின் லேடி கண்ல இருந்து தண்ணி தாரையா ஓடிட்டு இருக்கு. ஏன்னா மோட்டல் வேல் போறதுக்காக அவங்க அவங்களோட டிவைன் பிளேட்லயே சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்ணி இருந்திருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு இனிமேலும் அங்க எந்த பிரச்சனையும் வராது. மாஸ்டர் இந்த டெக்னிக்கை இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணதில்லை, இதோட பக்க விளைவுகள் எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஜூயிங் கூட நான் இருந்தா அதுவே எனக்கு போதும்னு அவங்க சொல்றாங்க. அவங்களும் அந்த பவர்ஸ் அப்படியே யூஸ் பண்ண நம்ம ஹீரோயின்குள்ள இருந்த டிவைன் பவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள விட்டு போக ஆரம்பிச்சிருது. கொடுமையான வழியில அவங்க கதறிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட நம்ம ஸ்பீட் ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா எதுவுமே வேலை கேட்கிற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோயினும் இப்ப இங்க வந்துடுறாங்க. ஒரு ஹெர்பலை கொடுத்து இது அவனோட பாய்சனை ஸ்லோ பண்ணும், அவரும் அதை ட்ரை பண்ண அது வேலையும் செய்யுது. ஆள் கண் முழிச்சிடுறாரு. முழிச்ச வகத்துக்கு அவங்கள கட்டி பிடிச்சி பாசத்தை பொழிஞ்சிட்டு நீ இங்க என்ன பண்ற, நீ உடனே மோசு என் பேருக்கு திரும்பி போயாகணும்னு சொல்ல, இல்ல நான் இங்க இருக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன். அவரும் அது என்னன்னு கேட்கிறாரு. அவங்க டக்குன்னு அவர் அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண அவங்க கையெல்லாம் காயமா இருக்குது அவரு நோட் பண்றாரு. அவங்க கொண்டு வந்த அந்த ஹெர்பல் ஒரு மோசமான இடத்துல இருந்து தான் அவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும். எதை சொன்னாம வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு அவங்க வேற ஏதோ சொல்லி அவரை சமாளிச்சிடுறாங்க. நம்ம ஸ்பீடுக்கு வர கால் அடிபட்டுருது. நம்ம யூசி அவரை கவனிச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் பை அவரோட கடைசி கட்டத்துக்கு வந்துடுறாரு. மாஸ்டர் இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அவங்க சொல்ல, என் நிலைமைக்கு நீயோ இல்ல ஜிங்ஃபுங்கோ காரணம் இல்ல, எல்லாத்துக்கும் டீமன் கிளானோட அந்த பாய்சன் தான் காரணம். ஜீரோ நான் முத வாட்டி உன்னை பார்த்ததுல இருந்து உன்னை என் பொண்ணாதான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா இனிமேலும் என்னால உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்றாரு. ஜீரோ டீமன் கிளான் என்னைக்குமே உனக்கு நல்லது பண்ண மாட்டாங்க, நான் சொன்னது நீ சீக்கிரமாவே புரிஞ்சுப்பன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இறந்து போய் அவங்க தோலையே சாஞ்சிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம குயின்சன் அவங்க இடத்துல அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல இருந்து ஒரு பொருள் அவருக்கு கிடைக்குது. இதை வச்சுதான் அந்த டிவைஸ் அவங்க கண்ட்ரோல் பண்ணி இருந்திருப்பாங்க. இது ஜீரோக்கு சொந்தமானது. ஆல் மென்டல் மாதிரி அன்னைக்கு பாதி கேக்க தின்னுட்டு தான் கையில வச்சு இருந்திருப்பாரு. அது எல்லாமே இதுக்கு காரணம். அவர் அப்படியே வெறியாக அவங்களும் இப்ப அங்க வந்துடுறாங்க. குயின்சன் நான் கடைக்கு போயிருந்த வர வழியில டிமன்சன் அட்டாக் பண்ணிருச்சு, என்ன ஒண்ணுமோ பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு இருக்கீல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணன ஒரு கேக்கு மாட்டினதுக்கு அப்புறம் அவங்களும் திமிருத்தனமா பேசுறாங்க. ஏன்னா நான் டீமன் கிளானை சேர்ந்தவ, என் கிளானை வெளியே கொண்டு வரதா என்னோட வேலை. ஜீரோ நான் உன்னை முழுசா நம்புனேன், ஆனா நீ ஒரு நாள் கூட எனக்கு உண்மையா இருந்தது இல்ல. உன்னாலதான் என் அங்கிள் செத்தாங்க, என் மாஸ்டர் செத்தாரு, நூத்துக்கணக்கான அப்பாவி மக்கள் செத்தாங்க, இதுக்கு மேலேயும் என்னால ஒண்ணு சும்மா விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஜீரோங்க அதை டிஃபெண்ட் பண்றாங்க. ஆள் வெறி பிடிச்ச மாதிரி அவர் பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கும் அவர் கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. அவர் அவங்களை எல்லா நிலைமையிலயும் நம்பி இருந்திருப்பாரு. அவங்க ரொமான்ஸ் பண்ண மோமெண்ட் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நான் என்ன நம்பின எல்லாருக்கும் துரோகம் மட்டும்தான் பண்ணிருக்கேன். அவங்க அப்படியே அவங்க கார்டை கீழே இருக்க நம்மளால அவங்களை அட்டாக் பண்ணி அப்படியே மேல பறக்க விட்டுறாரு. ஆனா அவங்க கஷ்டப்படுறத அவராலையும் பார்க்க முடியல. உண்மையா லவ் பண்ணி தொலைச்சிட்டாரு போல. திரும்ப அவங்கள காப்பாத்த குயின்சன் என்ன கொன்னுடு, அப்பதான் இனிமேலும் என்னால யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. அவங்க இவ்வளவு பண்ணியும் டீமன் கிளான் கடைசியில அவங்கள நம்பி இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம குயின்சன் அவங்கள முழுசா நம்பி இருந்திருப்பாரு. இருந்து கூட அவங்க அவருக்கு துரோகம் பண்ணது நினைச்சு அப்படியே ஃபீல் பண்றாங்க. இப்ப கூட நீ நினைச்ச ஒரு சரியான லைஃப் நீ தேர்ந்தெடுக்கலாம். நம்ம ஹீரோ வாழ்க்கையை வெறுத்து போயிருக்காரு, இனிமேலும் அவரால் எதுவுமே முடியாதுங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. அப்பதான் வழியில நம்ம குயின்சன் அவரு மீட் பண்றாரு. கீழே கடந்த ஒரு தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணி அவரை சேரிட்டியில சேர்த்துக்க போறதா அவரு சொல்ல, அங்க இருந்த குட்டி பையனுக்குலாம் அவரு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க கிட்ட இருந்த சாக்லேட்டை கூட அவருக்கு கொடுக்குறான். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த தாத்தாவை கூட்டிட்டு நேரா சேரிட்டி ஹாலுக்கு போக, இங்க ஏற்கனவே எல்லாம் ஃபுல்லா இருக்கு, புது ஆளுங்களை சேர்த்துக்க முடியாது. அவர் அப்படியே முன்னாடி போயிட்டு அவர்கிட்ட இருந்த பேட்ச் எடுத்து காட்டுறாரு. இன்னில இருந்து டிராகன் மான்ஷனுக்கு நான் தான் மாஸ்டர். ரொம்பவே காயப்பட்டு இருக்கிறவங்கள ஒரு பக்கமாவும் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கிறவங்கள ஒரு பக்கமா வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, சரியானவங்களாம் தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க, சேரிட்டி ஹாலை எக்ஸ்டெண்ட் பண்ணும், நம்ம சோர்சஸையும் அதிகப்படுத்துங்கன்னு அவரு சொல்ல, நம்ம ஹீரோக்கு அவரை பார்க்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆனா அவர் நம்ம ஜூங்க பார்த்து பெருமைப்படுறாரு. நீ நம்ம எம்பையரை காப்பாத்த வந்த ஒரு ஹீரோ. டீமன் கிளான் என்னதான் பண்ணாலும் சரி கடைசி வரைக்கும் நம்மளோட நம்பிக்கை விடாம போராடணும். டிராகன் மான்ஷன் கண்டிப்பா அதை பண்ணணும்னு அவரு சொல்ல, அவரு ரொம்பவே குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அவரை பார்க்க வராங்க. குயின்சன் என்ன ஹீரோன்னு சொல்றான், ஒட்டுமொத்த எம்பெருமை என்ன நம்பி இருக்குன்னு சொல்றான், ஆனா எனக்கு பாய்சன் அட்டாக் ஆயிருக்கு, என்னால அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்லி அவரு ஃபீல் பண்ண. எனக்கு தெரிஞ்ச சூயிங் எப்படி இருக்க மாட்டான், யாராலையும் முடியாத விஷயத்த கூட செஞ்சு காட்டுறதான் அவனோட ஸ்டைல். ஆனா இந்த பாய்சனை தான் சரி பண்ணவே முடியாதுன்னு அவரு சொல்றாரு. அப்ப அது சரி பண்றதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிப்போம். ரெண்டு பேரும் லைட்டா ரொமான்ஸ் சொல்றாங்க. அவர் அப்பதான் நோட் பண்றாரு, உன் டிவைன் வைன்ஸ் மொத்தமா டேமேஜ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோயினும் உண்மையை சொல்றாங்க, சூயிங் நான் என் லைஃபுக்கான பாதையை தேர்ந்தெடுத்துட்டேன், நான் இனிமே உன் கூட தான் இருக்க போறேன். ஆனா
ஆனா ஒன்னெல்லாம் இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்ல, நம்ம வாழ்க்கை ஃபுல்லா ஒன்னாதான் இருக்க போறோம், நான் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க போறேன்னு அவங்க சொல்ல அவரும் அவங்களை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. டிராகன் என் பேரை நான் உனக்காகவது பழைய மாதிரி மாத்துவேன்னு அவரு சொல்ல அதுக்கான ரிசர்ச் அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்பதான் ரெட் ஸ்டோன் மவுண்டன்ங்கிற ஒரு இடத்த பத்தி அவங்களுக்கு தெரிய வருது. இந்த இடத்துல ஹெவன்ரிலம் அளவுக்கு பவர்ஸ் இருக்கதா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பேரியரை தான யாருமே இது வரைக்கும் உயிரோட திரும்ப வந்தது இல்ல. நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டாரு, நான் அங்க போறேன், எங்களை விட்டுட்டு எங்க கிளம்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸும் உள்ள வந்துடுறாங்க. நம்ம கேங் மொத்தமும் நேரம் அந்த இடத்துக்கு போயிடுது. மணல் புயல் பயங்கரமா வீசிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே கிளைமேட் திரும்பவும் நார்மல் ஆயிடுது. நம்ம வந்துட்டோம் நினைக்கிறோம். அங்க பார்த்தா சிரிச்ச மணிக்கே நிறைய பேர் செத்து கிடக்கானுங்க. இது எப்படி நடந்திருக்கும்னு சொல்லி அவங்க முழிச்சிட்டு இருக்கு. அவங்களுக்கு முன்னாடி ஒரு இலிசன் வருது. நம்ம மாஸ்டர்ஸ் நம்ம யூசியோட பேரண்ட்ஸ் சொல்லி எல்லாருமே அங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் அப்படியே ஹாப்பியா அவங்கள பார்த்து பேசிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஏமாஸ்டருங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அவனுங்க யாருமே பதில் சொல்ல மாட்டானுங்க. அவருக்கு அப்பதான் உண்மை புரியுது, இவங்க எல்லாருமே இறந்து போனவங்க. இது ஒரு இலிசன் சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுப்பி விட அவங்களும் திரும்ப கான்சியஸ்க்கு வந்துடுறாங்க. நம்ம யூசி அவங்க ஐசைட்டை யூஸ் பண்ணி அந்த ஃபார்மேஷனோட கீயை கண்டுபிடிக்க நம்ம ஹீரோவும் அதை காலி பண்ணிடுறாரு. அவங்க முன்னாடி ஜீவின்னு சொல்லி ஒருத்தவங்க வராங்க. நான் இந்த இடத்தோட காவலாளி. அவங்க எல்லாரும் அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு எங்களுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, நீங்க பேரியரை தானதே பெரிய விஷயம், ஆனா ரிவார்ட் கிடைக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதனம் கிடையாது, எதையும் எதிர்கொள்ள தயாரா இருந்தா மட்டும் வாங்கன்னு அவங்க சொல்ல அவங்க ஏதோ ஒரு டிராப்ல மாட்டிக்கிறாங்க. சுத்தி இருந்த தூண்லாம் அவங்களை அடிச்சு காலி பண்ண ட்ரை பண்ணுது. நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸும் முதங்க காப்பாத்தி விட்டுறாரு. அவரும் நம்ம ஹீரோயினும் வேற ஒரு இடத்துக்கு போக நம்ம யூசியூ ஸ்பீடோ ஒரு பெரிய சாண்ட் மாஸ்டர் ஃபேஸ் பண்றாங்க. அதுக்கு ரெண்டுத்தையும் அவங்க அப்படியே அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அழிஞ்சு போன அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய உருவமா மாறிடுது. அவங்க அதுங்க கூடயும் சண்டை போட்டு அது தோக்கடிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட அந்த சிவி இப்ப அவங்க பின்னாடி நின்னுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போன இடத்துல அவங்களோட அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க முகம் அவங்களுக்கு சரியா ஞாபகம் இல்லைனாலும் ஹெவன்ல இருக்கும் போது நம்ம ஹார்பின் லேடி அவங்களுக்கு காமிச்ச விசுவல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்க பிறக்கத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா அவங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்திருப்பாங்க. அவங்க அப்பா என் பொண்ணு நான் அங்க கூட்டு போவேன் இங்க கூட்டு போவேன், அவ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்போம்லாம் சொல்லிட்டு இருக்கு. அவ பிறக்கத்துக்கு முன்னாடி நீங்க அவளை செல்லம் கொடுத்து கெடுத்துருவீங்க போல. அவரும் லைட்டா சிரிச்சுட்டு ஹெவன்லயே ரொம்பவும் சந்தோஷமான ஒரு குழந்தைய நம்ம பொண்ணு வளருவான்னு சொல்ல அவங்களும் அப்படியே ஃபீல் பண்ணி என் அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியே எபிசோட் 38 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கலாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.